Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலத்தில் மாம்பழ சீசன் களை கட்டியுள்ள நிலையில் போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் மாம்பழங்களை வாங்கிச் செல்கின்றனர். இது தொடர்பாக சேலம் மரபு சந்தை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்தனுடன் எமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சேலம் என்றாலே மாம்பழம், அதனால தான் சேலத்தை மாங்கனி நகரம் என்று அழைக்கின்றனர். ஆனால் தற்போது மாம்பழ சீசன் துவங்கி நடந்து வரும் நிலையில் இயற்கையான முறையில், அதாவது செயற்கை கலக்காமல் இயற்கையான முறையில் மாம்பழங்களை வாங்கி சாப்பிடுவதில் மக்கள் ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளனர். அவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சேலம் மரபு சந்தையில் சேலத்தினுடைய பெருமைமிக்க மாம்பழங்களான மல்கோவா, சேலம் பெங்களூரா, இமாம் பசந்த், அப்புறம் சர்க்கரை குட்டி ஆகிய மாம்பழங்களின் விற்பனை இப்போ களைகட்டி துவங்குகிறது. குறைந்த அளவில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட மாம்பழங்களை மக்கள் போட்டி போட்டு வாங்கி செல்கின்றனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சேலம் மரபு சந்தையின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்தன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த சேலம் மாம்பழ சந்தைகளை அதாவது மரபு சந்தையில் எந்த விதமான மாம்பழங்கள் விற்பனைக்கு வருகிறது, என்ன மாதிரி? நம்ம சேலம் மரபு சந்தையில் பார்த்திங்கன்னா இப்போ இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, செந்தூரா, சக்கரைக்குட்டி, கிளிமூக்கு, இது போன்ற உள்ளூர் ரக மாம்பழங்கள்லாம் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும், தனித்துவமானது, ஒவ்வொரு விவசாயிகிட்டேருந்து வந்துட்டுருக்குங்க. அதனால் அதை ஒருங்கிணைச்சு ஒரு சேலத்தில் ஒரு மாம்பழ திருவிழாவாக வைக்கணும்னு பார்த்தோம். அளவில் குறைஞ்சி தான் வருது, இயற்கை முறையில் விளையிறதுனாலையும் மகசூல் குறைவுனாலையும். இருந்தாலும் மக்கள் ஆர்வமாக போட்டி போட்டு வாங்கி செல்றதை காண முடியுதுங்க. இன்றைக்கி நடந்த சந்தையில் எவ்வளோ மாம்பழம் வந்துச்சு, அதோட விற்பனை எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிஞ்சிச்சு, அதோட ரேட்டு விலை விவரங்கள்? இன்றைக்கி சந்தையில் குறைந்தது ஒரு 70லேருந்து 80 கிலோ தான் வந்துச்சு. எல்லாத்துலேயும் ஒரு ஆவரேஜாக ஒரு 10லேருந்து 20 கிலோ அவ்வளோதான் வந்துச்சுங்க. ஆனால் இது பார்க்கக்குள்ளே பார்த்திங்கன்னா மக்கள் விலை பார்த்திங்கன்னா அடிப்படை விலையான 60லேருந்து 120, 240 வரைக்கும் ரகத்தை பொறுத்து மாறுபடுது. ஒவ்வொன்றும் ஆர்வமாக தேடி பார்த்து எனக்கு இந்த ரகம் தான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. அதாவது சேலத்தினுடைய பாரம்பரிய மாம்பழங்கள்னு சொல்லக்கூடிய மல்கோவாவும் சரி, சேலம் பெங்களூரும் சரி, இந்த சர்க்கரை கட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமைமிக்க மாம்பழம் சரி, இந்த மாம்பழங்களை மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை, அதனால தான் உங்கள் சந்தைக்கு வர்றாங்களா? கண்டிப்பாக சில ரகங்கள் நம்ம தேடி போனாலும் கிடைக்காது. அதை பேரை கேட்டாலும் அது என்ன சர்க்கரை குட்டி, அது என்ன இமாம் பசந்த் அப்படின்னு சொல்லி சேலம் பெங்களூர் அப்படின்னு தேடி வாங்குகிற கஸ்டமர் நம்மளுக்கு நிறைய இருக்காங்க. ஒரு இப்போ ரீசெண்டாக பதிவு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக சர்க்கரை குட்டி மாம்பழத்தை தேடி வந்தவங்க அதிகம். ஆனால் அதோட விளைச்சல் பார்த்திங்கன்னா அறுவடைங்கிறதுனால ஒரு 2 கிலோ அளவுக்கு தான் வந்துச்சு. ஆனால் அது மக்கள் தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு எங்களால் உற்பத்தி பண்ண முடியலைங்கிறது தான் இப்போ நிதர்சனமான உண்மை. அதாவது மாம்பழங்கள் கல் வைத்து பழுக்கிறார்கள் அல்லது ரசாயன பொருட்களை கலந்து வைத்து பழுக்க வைக்கிறார்கள். இதனால் நமக்கு மாம்பழம் வேண்டும் என்று விரும்பி சாப்பிடுபவர்கள் கூட உடல் உபாதைக்கு உட்பட வேண்டிய சூழலை ஏற்படுவதால் அவர்கள் அனைத்துவரும் சேலம் மரபு சந்தையை தாடி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக சேலத்தின் பெருமையை உலகறிய செய்து வந்த சர்க்கரை குட்டி என்ற மாம்பழம் இப்போது காண கிடைக்காத பொருளாக மாறிவிட்டது. இதனால் அதனை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி செல்கின்றனர். இன்று 20 கிலோ தான் அந்த மாம்பழம் வந்தது. அதனை போட்டி போட்டு வாங்கி செல்ற நிலையை நம்ம காண முடிந்தது. எனவே சேலத்தின் பெருமை மிக்க இந்த சேலம் மரபு சந்தையில் வரக்கூடிய இயற்கை மாம்பழம் அடுத்த வாரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்கும் சந்தையில் அடுத்த வாரம் அதிக அளவில் மாம்பழங்களை வரவழைப்பதற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் செய்துள்ளனர். எனவே இதற்கு சந்தையில் சென்று, அதாவது மார்க்கெட்டில் சென்று வாங்குவதை தவிர்த்து பொதுமக்கள் இயற்கையாக விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடிய இந்த மரபு சந்தைக்கு படையெடுத்திருப்பது சேலத்தின் பெருமையை மேலும் பறைசாற்றுவதாக அமையும் என்கிற தெரிவிக்கின்றனர். மேலும் சேலத்தில் உள்ள மாம்பழ சீசனாவது ஆகஸ்ட் மாதம் வரை நடக்கும் இருப்பதால் மேலும் அடுத்தடுத்த வாரங்களில் இயற்கை முறையில் விளைவிக்கக்கூடிய சர்க்கரை குட்டி, சேலம் பெங்களூரா, இமாம் பசந்த், மல்கோவா உள்ளிட்ட மாம்பழங்கள் அதிக அளவில் வரும் என எதிர்பார்ப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.